அல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசானவனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சோதனைக்குட்பட்டதை நாம் அடிக்கடி வாசிக்கிறோம். யாராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்? சோதனைக்காரனால் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த சோதனையிலிருந்து அவரை தப்புவிக்க அவரிடத்தில் எந்த மனுஷ உதவியும் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவருக்குள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, வனாந்தரமான ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? சோதனையிலே நீங்கள் சிக்குண்டு கிடக்கிறீர்களா? இதோ இது பிசாசு கொண்டு வருகிற சோதனை என்று சொல்லி தெரிந்தும் கூட இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஜெய கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எப்படி இயேசுவானவர் வனாந்தரத்தை இதோ வயல்வெளியாய் மாற்றினது போல இந்த வனாந்தரத்திலே பிசாசு கொண்டு போக ஆவியானவர் அனுமதிக்கப்பட்டாலும் கூட ஆவியானவருடைய அனுமதியோடு பிசாசு இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனாலும் கூட ஆவியானவர் வார்த்தையானவராய் அவரோடு கூட இருந்தார். அந்த வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, நீங்கள் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய பிரயாணத்திலே, ஆவிக்குரிய பிரயாணத்திலே யாரும் இல்லை என்று சொல்லி உங்களுக்கு கை கொடுக்க, உங்களை இந்த சோதனையிலிருந்து தப்புவிக்க, உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க, உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று வருத்தப்படாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும். அந்த சோதனையை ஜெயிக்க உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு உதவியா இருக்கும். வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்ற அந்த வார்த்தை உங்களுக்கு உறுதுணையாயிருக்கும். எனவே கவலைப்படாதிருங்கள். வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் வனாந்தரமும் செழிப்பாக மாறும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். எனவே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தேவனுடைய வார்த்தை என்ற பட்டயத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தது போல நீங்களும் ஜெயம் எடுக்கலாம். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய சோதனை காலத்திலே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு உதவியா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சோதனையிலே நாங்கள் அமிழ்ந்து விடாதபடிக்கு, அழுது கொண்டு இருக்காதபடிக்கு ஆண்டவரே, வார்த்தையிலே நாங்கள் ஜெயித்து வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. அந்த வார்த்தையை நாங்கள் உட்கொண்டு அந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்க வேத வார்த்தையை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க. நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.